அதாவது 4 திசைகள் அப்படிங்கிறது உண்மை. அதில் வந்து பஞ்சபூத தத்துவம்னு சொல்லுவாங்க. 4 திசைகளுக்கும் அதாவது ஈசானியம் நீருக்குண்டான பகுதி, அக்னி மூலை நெருப்புக்குண்டான பகுதி, குபேர மூலை தென்மேற்கு அப்படிங்கிறது அந்த இடத்த வந்து மண்ணுக்குண்டான தத்துவம், அதே போல் வாயு மூலை அப்படிங்கிறது காற்று தத்துவம், பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக் வாஸ்து. இது உண்மைதான், இது இல்லைன்னு மறுக்க முடியாது யாரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 4 8 உடைச்சாங்க சில வாஸ்து நிபுணர்கள். இப்போ எங்களோட குருநாதர் இதை வந்து 16 பிரிவுகளாக பிரிச்சிருக்காரு. அக்யூரேட்டாக நம்ம வந்து ஒரு வீட்டில் 16 திசைகள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கெல்லாம் மேலே இருப்பியலுக்கும் மற்ற வாஸ்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருப்பியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட சைட்டுக்கு வெளியில் சரௌண்டிங் வாஸ்து ஒரு இடத்துல என்ன மாதிரி வேலை பார்க்குது, அங்கே வந்து மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது, அங்கே மரங்கள் எங்கெல்லாம் இருக்குது, அந்த ஒரு மரத்தால் அந்த வீடு வந்து பெறக்கூடிய நல்ல விஷயம் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய தீர்வுகளும் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்த்து எடுத்து கொடுக்குறோம்.